எரேமியா அதிகாரம் 45. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் இறைவாக்கினர் எரேமியா சொன்ன சொற்களை நேரியாவின் மகன் பாரூக்கு ஏட்டுச் சுருளில் எழுதி வைத்த பின்னர் எரேமியா பாரூக்கிடம் கூறிய செய்தியாவது: பாரூக்கு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உன்னிடம் இவ்வாறு கூறுகிறார்: எனக்கு ஐயோ கேடு! ஏனெனில் ஆண்டவர் எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுப்பியுள்ளார். நான் கடுந்துயரில் ஆழ்ந்து தளர்வுற்று போனேன். எனக்கு நிம்மதியே கிடையாது என்று நீ சொன்னாய். இவ்வாறு நீ அவனிடம் சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் கட்டியதை நானே அழிப்பேன். நான் நட்டதை நானே பிடுங்குவேன். இந்நாடு முழுவதற்கும் இவ்வாறு நிகழும். நீ மகத்தானவற்றை உனக்கென தேடுகிறாயா? அவ்வாறு தேடாதே. ஏனெனில் எல்லா மனிதருக்கும் நான் தண்டனை அளிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆனால் நீ எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் உன் உயிரை கொள்ளை பொருளாக கொடுப்பேன். எரேமியா அதிகாரம் 46. மக்களினத்தாரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. எகிப்தை குறித்தும் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் யூப்ரதீசு பேராற்றங்கரையில் இருந்த கர்கமீசில் முறியடித்த எகிப்திய மன்னன் பார்வோன் நெக்கோவின் படையை பற்றியும்: பரிசை கேடயம் தயார் செய்யுங்கள், போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள், குதிரைகளுக்கு சேணம் போட்டுங்கள், படை வீரரே அவற்றின் மீது ஏறுங்கள், தலை கவசங்களுடன் அணிவகுத்து நெல்லுங்கள், ஈட்டிகளை தீட்டிக் கொள்ளுங்கள், மார்பு கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். நான் காண்பது என்ன? அவர்கள் திகிலடைந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். அவர்களுடைய படை வீரர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். திரும்பி பாராது தப்பி ஓடுகிறார்கள். ஓட்டத்தில் வல்லவர் ஓடி போக முடியாது, படை வீரரும் தப்பியோட இயலாது. வடக்கே யூப்ரதீசு பேராற்றங்கரையில் அவர்கள் தடுமாறி கீழே விழுவர். நைல் நதி போல் பொங்கி எழுந்து அலை மோதும் நதிகளென பாய்ந்து வரும் இவன் யார்? நைல் நதி போல் பொங்கி எழுந்து அலை மோதும் நதிகளென பாய்ந்து வருகின்றது எகிப்து. நான் பொங்கி எழுந்து மண்ணுலகை மூடிக்கொள்வேன், நகரையும் அதன் குடிகளையும் அழித்தொழிப்பேன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான். குதிரைகளே பாய்ந்து செல்லுங்கள், தேர்களே விரைந்து ஓடுங்கள், படை வீரர்களே முன்னேறி செல்லுங்கள். எத்தியோப்பியரும் லீபியரும் கேடயம் ஏந்தட்டும், லீதியர் அம்புகளை தொடுத்து நாணேற்றட்டும். அந்த நாள் படைகளின் ஆண்டவராகிய தலைவரின் நாள். ஆண்டவர் தம் எதிரிகளை பழிவாங்கும் நாள். வாள் உண்டு நிறைவு கொள்ளும், குருதி குடித்து வெறி கொள்ளும். வடக்கு நாட்டு யூப்ரதீசு பேராற்றங்கரையில் படைகளின் ஆண்டவராகிய தலைவருக்கு பலியிடப்படும். கன்னிப்பெண் எகிப்தே, கிளையாதுக்கு சென்று பொன் மெழுகு கொண்டு வா. பல்வகை மருந்துகளை நீ பயன்படுத்துவது வீணே. உன் காயங்கள் ஆறவே ஆறா. மக்களினத்தார் உன் இழிவு பற்றி கேள்வியுற்றனர். உன் அழுகுரல் மண்ணுலகை நிறைத்தது.
படை வீரன் படை வீரனோடு இடறிக்கொள்ள இருவரும் சேர்ந்து கீழே விழுந்தனர். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் எகிப்து நாட்டை தாக்க வருவதை பற்றி ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. எகிப்தில் அறிவியுங்கள், மிக்தோலில் பறைசாற்றுங்கள், மெம்பிஸிலும் தகபனேசிலும் முரசறையுங்கள். அணிவகுத்து நில், தயாரா இரு. உன்னை சுற்றிலும் உள்ளவை வாளுக்கு இரையாகும். உன் படை வீரர் வீழ்ச்சியுற்றது ஏன்? அவர்கள் எதிர்த்து நிற்காதது ஏன்? ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டதால் அன்றோ? அவர் பலரை இடறி விழ செய்தார். எழுந்திருங்கள், கொடுங்கோலன் வாளி நின்று தப்பிப்போம். நம் சொந்த மக்களிடம், நம் தாய் நாட்டுக்கே திரும்பி செல்வோம் என்று ஒருவர் மற்றவரிடம் சொல்லிக் கொண்டனர். வாய்ப்பை நழுவ விடும் வாயாடி என்று எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு பெயர் சூட்டுங்கள். படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் கூறுகிறார், வாளும் என் மேல் ஆணை. மலைகளுக்குள் தாபோர் போலவும் கடலோரத்து கர்மேல் போலவும் ஒருவன் ஆற்றலுடன் வருவான். மகள் எகிப்தே, அடிமைத்தனத்துக்கென மூட்டை கட்டிக்கொள். மெம்பிசு அழிந்து போகும், குடியிருப்பாரற்று பாழாய் போகும். எகிப்து ஓர் அழகான இளம் பசு. வடக்கி நின்று உண்ணி ஒன்று அவள் மீது வந்து அமர்ந்துள்ளது. அவள் நடுவில் உள்ள கூலிப்படையினர் கொளுத்த கண்டு போன்றவர்கள். அவர்களும் புறமுதுகு காட்டி ஒருமிக்க ஓடிவிட்டார்கள். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்களுடைய அழிவின் நாள், அவர்களது தண்டனையின் காலம் அவர்கள் மேல் வந்துட்டு. நழுவி செல்லும் பாம்பு போன்று அவள் சீறுகின்றாள். அவள் எதிரிகள் வலிமையோடு அணிவகுத்து வருகின்றார்கள். மரம் வெட்டிகள் போல் கோடரிகளோடு அவளை எதிர்த்து வருகின்றார்கள். அவளது காடு ஆள் நுழைய முடியாததாய் இருக்கிறது. அவர்கள் அதை வெட்டுவார்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் வெட்டு கிளிகளை விட மிகுதியானவர்கள். அவர்களை கணக்கிட முடியாது. மகள் எகிப்து இகழ்ச்சிக்கு உள்ளாவாள். வடக்கு நாட்டு மக்களிடம் அவள் கையளிக்கப்படுவாள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நோ நகரத்து ஆமோனையும் பார்வோனையும் எகிப்தையும் அவளுடைய தெய்வங்களையும் அரசர்களையும் பார்வோனையும் அவனில் நம்பிக்கை வைப்போரையும் நான் தண்டிக்க போகிறேன். அவர்களுடைய உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் கையிலும் அவனுடைய அலுவலர் கையிலும் அவர்களை நான் ஒப்புவிப்பேன். அதன் பின்னர் முன்னாளில் போன்றே எகிப்தில் மக்கள் குடியேறுவார்கள் என்கிறார் ஆண்டவர். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே. இஸ்ரவேலே, கலங்காதே. தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவார் எவரும் இலர். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே என்கிறார் ஆண்டவர். நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த மக்களினத்தாரிடையே உன்னை துரத்தி அடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியோடு தண்டிப்பேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன்.